Dear 10th standard students, exercise 3.16ல 7th sum பார்க்குறோம். அதில் 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 செக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கடா, 2 மேட்ரிக்ஸை ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க எக்ஸு ஒய் இசட் மூணு அன்னோன் வேரியபிள் இருக்குது. அதோட வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாடா, 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னால் அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். அதாவது அந்தந்த அலைன்மெண்ட்டுக்கு நேராக இருக்கிறவங்க ஈக்குவல்னு அர்த்தம். இங்கே பாரு, உனக்கு எக்ஸ் இந்த மேட்ரிக்ஸில் எல்ஹெச்எஸில் இருக்கா, ஆர்ஹெச்எஸில் அந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, எக்ஸோட பிளேஸில் 3 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, ஒய். அப்போ அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். பாரு, அந்த சைடு ஒய்ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இங்கே என்ன இருக்குது, 12 இருக்குது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இசட்டுக்கு பதிலாக இந்த சைடு மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது, எல்ஹெச்எஸில் 3 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 12, இசட்டோட வேல்யூ 3. செகண்ட் செக்ஷன் பாரு, அதே மாதிரி 2 மேட்ரிக்ஸை ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் 4 எலமெண்ட் இருக்குது. ஆனால் நான் 3 மட்டும்தான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். யாரை ஈக்குவேட் பண்ண போகிறேன்னா, இந்த சைடு இருக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை 6க்கும் 5 ப்ளஸ் இசட்டை 5க்கும் எக்ஸ் ஒய்யை 8க்கும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். சரியாடா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படியே வச்சுக்கிறேன். நான் செகண்டாக இருக்கிறது தான் முதல்ல பண்ணுறேன். என்னது, 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. பாரு, இங்கே இசட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு 5 இந்த சைடு கொண்டு போனோம்னா 5 மைனஸ் 5 என்ன வந்துடும், 0 வந்துடும். இசட்டோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னும் நம்ம எக்ஸும் ஒய் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் எதை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன்னா, தேர்டு ஒன்றை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்கா. இதை வச்சு என்ன மிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்களை நம்ம மாற்றிக்கலாம். நான் இங்கே ஒய்யை நான் மாற்றுறேன். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 8/xன்னு வந்துடுது. அப்போ என்ன பண்ண போகிறேன், இனிமேல் ஒய் எங்கே இருந்தாலும் 8/xஐ யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை ஃபஸ்ட்டு செக்ஷனில் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 8/x நான் போடுறேன். சரியாடா, எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 8/x இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கிறதுல எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8/x இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். சரியாடா, இந்த கீழே இருக்க எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும், 6xஆக மாறும். 6 இன்ட்டு எக்ஸு 6xஆக மாறிடும். இப்போ உனக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6xன்னு கிடச்சிருக்கு. சரியாடா, எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே போட்டுக்கிறேன். அந்த சைடு இருக்க 6x இங்கே கொண்டு வரேன். அப்போ மைனஸ் 6xஆக மாறும். ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒத்துக்கிறியா, ஹையஸ்ட் பவர் 2 இருந்தால் அது என்னது, சேம் வேரியபிளில் இருக்க ஈக்குவேஷனாக இருந்தால் அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்படி தானுங்களா. அப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். கீழே பண்ணி காட்டியிருக்கேன் பாரு. மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். யார் கொடுப்பா, -4 இன்ட்டு -2 வந்து +8 வந்துடும். -4ஐயும் -2ஐயும் ஆட் பண்ணால் -6 வரும். அப்போ x - 4 x - 2 இஸ் ஈக்குவல் டு 0 வருது. சரியாடா, எக்ஸோட வேல்யூ அப்போ என்ன வரும், 4x இஸ் ஈக்குவல் டு 2 வரும். சரியாடா, நம்ம இசட்டோடது 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் 4ஆக இருந்தால் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க அந்த 3வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 8/xன்னு இருக்குல்ல, அதில் எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறேன். அப்போ 8/4 என்ன வந்துடும், 2 வந்துடும். ஒருவேளை எக்ஸு 2ஆக இருந்ததுன்னா 8/2 இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் 4ஆக இருக்கும். அப்போ 2 எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஒய் வேல்யூ கிடச்சிருக்கு, இசட்டுக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2 சொல்யூஷன் எழுதுகிறேன். எப்படின்னா, எக்ஸ் 4ஆக இருந்தால் ஒய் 2 இசட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் 2ஆக இருந்தால் ஒய் 4 இசட் ஈக்குவல் டு 0. 2 சொல்யூஷன் நம்ம எழுதியிருக்கோம். சரியாடா, எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 2 சமுக்குமே எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு பை ஈக்குவேட்டிங் த எலமெண்ட்ஸ் ஆன் போத் சைட். 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுக்குறப்ப எலமெண்ட்ஸ் அந்தந்த அலைன்மெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ஈக்குவல்ங்கிறது மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். சரியாடா.